வணக்கம் சார். வணக்கம். உலகத்துல என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கு. தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். 2026 காலம் எப்படி அமையுது சார்? இந்த அரசாங்கத்த பத்தி ஒரு பெரிய ஒரு எதிர்மறை கருத்து இருக்கு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மென்ட் சொல்றாங்கல்ல, அந்த கருத்து நெறைய இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த கருத்த மீடியா மேனேஜ்மென்ட்ல இந்த கருத்து வெளிவராத பண்றாங்க. அதனால அவங்களுக்கே எந்த அளவுக்கு எதிர்மறை கருத்து இருக்குன்னு தெரியல. அது ஒரு பெரிய தப்பு. அதுவும் தமிழ்நாடு மாரி ஒரு இட்ஸ் தமிழ்நாட்டில ஒரு வொலடைல் பாலிடிக்ஸ். அதாவது சாதாரண மக்களுக்கு கூட அரசியல் தெரியும். இன்னொன்று என்ன, விஜய் ஃபேக்டர்னுடைய ஆழம் என்னன்னு தெரியல. ம்ஹ்ம். அவர் தீவிரமா திமுகவை எதிர்க்கிறதுனால, எந்த அளவுக்கு அ திமுகவுக்கு அதன் பேர்ல ஒரு திமுக பேர்ல தாக்கம் இருக்கும். அதே மாரி சீமான் திமுகவை ரொம்ப தீவிரமா தாக்குறார். அது தவிர அவர் திமுகவ சீமான் தாக்குறது சித்தாந்த அளவுல. அதாவது அடிப்படையான சித்தாந்தத்தையே அவரு அ அதில கேள்விகளை எழுப்பி, அதனால திராவிட சித்தாந்தத்துக்கே ஒரு ஒரு பலவீனம் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சீமானால. 3 முனையில எதிர்ப்பு இருக்குமானா அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு தானே? அப்படி நாம முன்ன அந்த அரித்மெட்டிக் நம்பரை வச்சு போட முடியாதுன்னு தோணுது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சேஞ்ச் வரும்னு தோணுது. ஏனென்றால் திராவிடத்துக்கு, அதாவது திராவிட சிந்தனைக்கு, திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்த அந்த பிடிப்பு அது நிறைய குறைஞ்சிடுது. ஏன்னா 1967லேருந்து நான் 67லேருந்து கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் நான் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். காங்கிரஸுக்காக, அப்புறம் ஜனதா பார்ட்டிக்காக. அப்போல்லாம் திமுககாரங்களுக்கு அந்த கட்சி, அவனுடைய சித்தாந்தம், அவனுடைய சொந்த வாழ்க்கை எல்லாமே ஒன்று. வேறு உண்மை கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி, அந்த மாதிரியினுடைய ஒரு சித்தாந்தம் இன்றைக்கி வெறும் பேருக்கு தான் இருக்குது. இது வெறும் லேபிள் தான். அது பின்னால் இருந்து சில பேர் கூச்சல் போடலாமே தவிர, அந்த சித்தாந்திகள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிடுது. அந்த சித்தாந்தத்தினுடைய பிடிப்பு ரொம்ப குறைஞ்சிடுது. அதனால் இந்த பழைய கணக்கையே வச்சு தமிழ்நாட்டில் இது நடக்கும், இது நடக்காதுன்னு இந்த எலெக்ஷனில் சொல்ல முடியாதுன்னு தான் என்னுடைய மனதில் தோன்றுது. நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக பார்ப்போம். கூட்டணி அப்படின்னு பார்த்தா, வலுவான கூட்டணியை கட்டியிருப்பது அதிமுகவா, திமுகவா? இன்றைய நிலையில் பார்த்தாக்கா அது திமுகன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த கூட்டணியினுடைய பலம் வெளியில் தெரிகிற அளவுக்கு உள்ள அந்த கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இருக்கிறதான்னு பார்த்தா, போன எலெக்ஷனை பார்த்தா இந்த எலெக்ஷனில் அது மாதிரி இல்லை என்று தோன்றுகிறது. எதை வச்சு சொல்கிறீங்க? காங்கிரஸ் வச்சா? இப்போ திருமாவளவனே எடுத்துங்க. அவர் பேசுகிற, அதாவது கம்யூனிஸ்ட்டை தவிர வேறு யாரும் திமுக சொல்கிறபடி கேட்குற கட்சி இல்லைன்னு தோணுது. காங்கிரஸை திமுக தக்க வைக்கும்னு நினச்சிங்களா நீங்கள்? நான் முதல்லேருந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அதாவது காங்கிரஸ் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் தேவை, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஏன் இவ்வளவு ஒரு உறுதியான ஒரு நிலையை எடுத்தார் ஸ்டாலின்? இடமும் கூட கிடையாது, ஆட்சியிலையும் பங்கு கிடையாது, பேச்சே கிடையாதுன்னு சொன்னார். இவ்வளவு உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், டெல்லியில் திமுகவுடைய ஆதரவு ராகுல் காந்திக்கு தேவை. அந்த ஆதரவு இல்லாத அவருக்கு இந்திய அணியிலேயே அவருக்கு இருக்க ஒரு தகுதி இருக்காது. இவர் தான், திமுக தான் அவருக்கு பேக் போன். அந்த கிரெடிபிலிட்டி போய்ட்டு மற்ற ரீஜனல் பிளேஸ் கிட்டே அது ஒன்று. ரெண்டாவது, ஏன்னா கண்ணை மூடிண்டு அவங்க இந்திய அணியில் இவங்க திமுக காங்கிரஸை, அதாவது ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பலம் இல்லை அப்படின்னா அவரால் மோடியை எதிர்கொள்ள முடியாது. இது பிரிஞ்சதுனாலே ராகுல் அங்கே பலவீனம் ஆயிடுவார். ஆனால் டிவிகேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க தானே? டிவிகே எக்ஸ்ப்ளோர் பண்ணது டிவிகே பக்கம் போகிறதுக்கு இல்லை, இதை காட்டி கூட அதை ஒரு முகாந்திரமாக வச்சு இதில் ஏதாவது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு லாபம் திரட்டி அதை ராகுல் காந்தியினுடைய அச்சீவ்மெண்ட்டுன்னு காமிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. 3 அச்சீவ்மெண்ட் இல்லையே. அது என்ன ஆச்சுன்னா தான், நமக்கு பலவீனம் இல்லாத நம்முடைய பலத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நாமே பலவீனமாக இருந்து டெல்லியில் நமக்கு இந்த ஆதரவு தேவை அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும் இல்லையா? அங்கே எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறத பற்றி எனக்கும் தொடர்ந்து தகவல்கள் கொண்டிருக்கு. நீங்கள் தான் ஏக்கரைங்கன்னு கூட தமிழ்நாட்டில் நான் இல்லாத எதுவுமே ஒரு அணு அசையாதுங்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லா விதமான வதந்திகளும்.
ஹைப்போதெட்டிக்கலி இந்த அணி ஃபார்ம் ஆயிருந்தா லேண்ட்ஸ்கேப் மாறி இருக்குமா? நிச்சயமா மாறி இருக்கும். எப்படி? எப்படி எப்படி மாறும் அப்படின்னு சொன்னாக்கா, முதல்ல திமுக அணி பெரிய அளவுக்கு பலவீனமாச்சுன்னு தோணும். நீங்க பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு பெரிய அளவுக்கு திமுகவுக்கு பலவீனமாக இருக்கு. இன்னொன்னு என்னவென்றால், விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவருக்கு அவர் பிரபலமா இருக்காரே தவிர, அரசியல பத்தியோ, கட்சி நடத்துறத பத்தியோ, இத வெற்றி பெற்றால் என்ன செய்வது என்பது பற்றியோ, அந்த மாரி அனுபவமே கிடையாது. அது தவிர அமைப்பு கிடையாது அவருக்கு. ஓரளவுக்கு காங்கிரஸுக்கு பரவலான அமைப்பு இருக்கிறது. திமுக மாரி, அதிமுக மாரி இல்லைன்னா கூட, அவங்களுக்கு ஒரு பரவலான அமைப்பு இருக்கிறது. அனுபவம் இருக்கிறது. டெல்லியில அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தாக்கா, எந்தெந்த இடத்துல அ தாவேகா பலவீனமாக இருக்கிறதோ, அந்த பலவீனத்துக்கெல்லாம் அ ஈடுகட்டக்கூடிய அனுபவமும், அந்த தகுதியும், அந்த அதிகார பிணைப்பும் கூட காங்கிரஸுக்கு இருக்கு. அதனால இது ஒரு நல்லபடியா வந்திருக்க முடியும். ராகுல் இத விரும்பினார், சோனியா காந்தி திமுகவை விரும்பினார்ங்கிற சிக்னல்ஸ். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ராகுல் இத விரும்பினார் அப்படிங்கிறது திமுக அலையன்ஸ பிரேக் பண்றதுக்காக அப்படின்னு நான் நினைக்கல. மிரட்டுறதுக்காகத்தான். அது தவறான ஒரு அதாவது திமுகவ தவறாக கணித்தார் அவர். அவங்க வந்து காங்கிரஸை இங்க தமிழ்நாட்டுல விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அ அனுமானம் மாத்திரம் இல்ல. எனக்கு வந்த தகவல்களும் அப்படிதான். 1996ல எப்படி அதிமுகவோட போனதால காங்கிரஸ் உடைஞ்சதோ, இந்த முறை காங்கிரஸ் சேரவில்லை என்றால், அவங்க தனியா போறாங்க, தவேகாவோட போறாங்க. நிச்சயமாக அந்த கட்சிய உடைச்சிருப்பாங்க திமுககாரங்க. அந்த அளவுக்கு எனக்கு அனுமானம் மாத்திரம் இல்ல. 1996னுடைய ரிவர்ஸ் நடந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அதனால தான் அவங்களுக்கு வந்து இத மேல நகர்த்த முடியல ராகுல் காந்தியால. 2 பக்கமும் அவருக்கு அ சிரமம் வந்ததுனால, சோனியா காந்தி வந்து அத அப்படியே தடுக்கா அத சமாளிச்சு, அவங்க சொன்னாக்க காங்கிரஸும் கேட்கும், திமுகவும் கேட்பாங்க அப்படின்ட்டு. ஆனா பெரிய டிமாண்ட் ஒண்ணும் அவங்க பண்ணல. ஏன்னா ரொம்ப நேரம் நெருங்கி விட்டதுனால, சிதம்பரத்த வச்சு நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சிதம்பரம் தனக்கு ராஜ்யசபா 2028ல தேவைங்கிறதுனால இந்த அக்ரிமெண்ட்ட முடிச்சுட்டாருங்கிறது என்னுடைய அனுமானம். பட் இந்த கூட்டணி வியூகத்துல திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி பழனிசாமியை விட மோர் அக்காமடேட்டிவாவும், பிராக்மேட்டிவாவும் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? அவருக்கு வந்து அ இந்த ஆட்சி பலம் இருக்கு. அஃப்கோர்ஸ் பணபலம் ஏராளமா இருக்கு. அதனால அவரால சிலதெல்லாம் செய்ய முடிகிறது. எடப்பாடியால செய்ய முடியல. அது ஒரு பெரிய இப்போ 4 ராஜ்யசபா இருந்துன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடியும் எதா பண்ணியிருப்பார். அவருக்கு அந்த அந்த அவர் 2 ராஜ்யசபா சீட்டு தான் இருக்கு அவர்ட்ட. 2வது எடப்பாடியினுடைய நோக்கமே இந்த கட்சியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறியில தான் அவர் இந்த கடந்த 3, 4 ஆண்டுகளாக எப்படியாவது இந்த கட்சி தன் கையில இருக்கணும். திமுகவ தோற்கடிக்கிறது அதற்கு கீழ தான், அதுக்கு அடுத்தது தான் அப்படிங்கிறது தான் அவருடைய மனதில இருக்கிறது தான் உங்க நான் அனுமானத்துல கணிக்கிறேன். அவருடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கட்சியை தக்க வைப்பது. கட்சிய தக்க அப்புறம் தான் திமுகவை ஜெயிப்பது. ஆமாமா. தான் ஜெயிக்கிறதே. அதாவது தான் ஜெயிக்கிறதும் திமுக தோற்கிறதும் ஒண்ணு தானே. தான் தேர்தல்ல வெற்றி பெறுவதை விட, கட்சி தன் கையில இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுவும் அவருக்கு ஒரு பெரிய பலவீனம். அதாவது அவர் கட்சியில யாரும் அவர கேள்வி கேட்காத நிலையில இருந்தா தான் அவர் வந்து தன்னால இயங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். அது அவருடைய பலவீனம். பட் இன்னும் சில சக்திகளை உள்ள வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்லாரையும் வச்சிட முடியாது. அதாவது தேர்தல்னு வரும்போது எல்லாரும் ஒண்ணா சேரணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ திமுக, காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனா தேர்தல்னு வரும்போது எல்லாம் ஒண்ணா வந்துருவாங்க. அதில டிக்கெட் விநியோகத்தில பிரச்சனை இருக்கலாம், அது இருக்கலாம், இது இருக்கலாமே தவிர, தேர்தல்னு வரும்போது எல்லாம் நெருங்கி வருவாங்க. எல்லா பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணக்கூடியது தேர்தல். ஆனா, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற தலைமை இருந்தா தான் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். யார் யாரை அகாமடேட் பண்ணிருக்க முடியும்னு எல்லாரையுமே நினைக்கிறீங்க? அக்காமடேட் பண்ணிட முடியும். ஏன்னா யாருமே இது வந்து திமுகவுக்கோ மற்ற கட்சிக்கோ விரும்பி போகல. ஓபிஎஸ் அவங்கலாம் விரட்டப்பட்டாங்க. ஓபிஎஸ் அகாமடேட் பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்ஸை பண்ணியிருக்க முடியும், செங்கோட்டையனை பண்ணியிருக்க முடியும், வைத்திலிங்கத்தை பண்ணியிருக்க முடியும். இவங்க யாரும் வந்து இந்த ஏடிஎம்கே ஸ்ட்ரீம்லேருந்து வெளியில போகணும்னு நினைச்சவங்க கிடையாது. அவங்கள கிட்டத்தட்ட விலக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். வேற வழி கிடையாது. அது அவங்க போனது தப்புன்னு நினைக்கிறேன் நான். அது விஷயம் வேற. ஆனா, அவங்களுக்கு இடமில்லைன்றதுனால அவங்க போனாங்க. இடமில்லைன்னாக்கா நான் அரசியல்லயே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. அரசியல் துறவரமா போக முடியும். அரசியல் துறவறோங்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்,
1991 எலெக்ஷனில் நரசிம்மராவ் வீட்டில் போய் உட்காந்துட்டார். பிரதமர் பதவி பின்னாடி தேடி வந்தது. அரசியலில் யாருக்கு வந்து ஜனங்கள்கிட்ட ஒரு பரிச்சயம் இருக்கிறதோ அவங்கள அரசியல்லேருந்து விலக்கவே முடியாது. அவங்களுக்கு புரியல. என்கிட்ட அத்வானி அடிக்கடி சொல்லுவார், நான் சில பேரை பற்றி இவங்க இப்படி இருக்காங்களேன்னு. குரு, இன்றைக்கு வந்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால் நாம் வந்து அவங்கள ஒதுக்கி வச்சோம் அப்படின்னாக்க அவங்கள நம்மால் ஒதுக்க முடியாது, ஜனங்க ஒதுக்கணும். அதை நம்மால் பண்ண முடியாது அப்படின்ற. அதாவது முதிர்ந்த ஒரு மனது எப்படி இது யோஜனை பண்ணும் அப்படிங்கிறத நான் இப்போ பார்த்துருக்கேன். ஏன் அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ணாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை இருந்தது. தன்னம்பிக்கை இல்லாதவங்க அகாமடேட் பண்ண முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஆளை விளக்குறது மூலமாக மக்கள்கிட்டேருந்து அவங்கள விளக்குறோம் அப்படின்றத மாத்திரம் நாம் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓ, இப்போது ஓபி அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு என்ன பலம், ஏது, எத்தனை ஓட்டுங்கிறத விட தெரிஞ்சவர். தெரிந்த ஒருவரை உருவாக்குவது கஷ்டம் அரசியலில். ஆனால் தெரிந்த ஒருவரை பயன்படுத்த முடியும். அந்த நோக்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தவறுகளை தவிர்த்திருக்கு. ராமதாஸ் இல்லாத பாமக, சசிகலா ஓபிஎஸ் எதிர்க்கக்கூடிய அமமுக, அண்ணாமலை டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக, இதெல்லாம் தாண்டி வெளியில் போன தேமுதிக, என்டிஏ பலமாக இருக்கா சார்? சார், நான் தான் சொல்கிறேன், என்டிஏனுடைய பலம் என்பது திமுகவுக்கு எதிர்மறை கருத்து எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அதுதான் என்டிஏனுடைய பலமாக மாறும். அதுவாது ஒலிக்குதா வலுவா? எனக்கு என்னவோ திமுகவுக்கு எதிராக இருக்க கருத்துக்கு பெரிய வலு இருக்கிறது. அதை திமுகவே உணரவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். இல்லை, அது என்டிஏ வலுவா செய்தான்னு நினைக்கிறேன். நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா அவங்க செய்வாங்கன்னு நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து செய்வாங்கன்னு இந்த எலெக்ஷனில் தான். நீங்கள் எதாவது சொல்லுன்னா இந்த கூட்டணியை வைத்து மாத்திரம் இந்த தேர்தலில் இப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு திமுக எதிர்ப்பு வலுவா இருக்கு, அது என்டிஏவை கரை சேர்த்துரும்னு கருதுறீங்க? அதை என்டிஏ எந்த அளவுக்கு அதை வெளிப்படுத்த போகிறாங்க, அதை வச்சு திமுகவை கார்னர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் என்டிஏனுடைய வலு. எப்படி சோஃபார் அதை செஞ்சுருக்காங்க எஃபெக்டிவான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கு வந்து என்டிஏ அப்படிங்கிறது ஷேப் ஆகிட்டு இருக்கு. இது முழுவாக ஒரு உருவம் எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் கூட பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? பிளேயர்ஸ் இல்லை, இவங்க வந்து எப்படி இவங்களுடைய வியூகத்தை ஒருமுகமாக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. அது தெரிஞ்சு அதுக்கு என்ன இம்பேக்ட் ஜனங்களோட வருது அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல அந்த நரேட்டிவ் செட் ஆகிருக்கு வேண்டாம். நரேட்டிவ் இந்த எலெக்ஷனில் செட் ஆகிறது கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தான். நீ கேம்பெயினே ஆரம்பிக்கலையே. தட் இஸ் ட்ரூ. அதனால் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் கூட்டணி தலைவர் அது இது மாதிரி போயின்னு இருக்குமே தவிர இந்த கேம்பெயின் அது எழுச்சி பெறும்பொழுது அப்போ ஜனங்களுடைய எதிரொலி எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் முடிவு பண்ணணுமே தவிர இப்போ இந்த சமயத்தில் இதுதான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் இந்த கேம்பெயின் எப்படி வந்து பிக்கப் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எந்த திசையில் இது மூவ் ஆகும்னு சொல்ல முடியுமே தவிர திமுக கணிக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒன்றுபடுவோம் வெல்வோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்கள கரை சேர்க்காதா? இப்போ எல்லா வீடுகளுக்கும் 1000 ரூபாய் போய் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த 5000 ரூபாயோடைய எஃபெக்ட் இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இதனுடைய இம்பேக்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இந்த எதிர்மறை கருத்துன்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பணம் கொடுக்கறதுனுடைய அந்த பிடிப்பே குறைந்து வருகிறது என்று தோன்றுகிறது. முதல்ல வந்து பணம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் இருந்தது. இல்லை, அது குறைஞ்சி வருதுன்னா ஏன் கம்பீட் பண்ணி கொடுக்குறாங்க? அது வேறு வழி இல்லை. அவனுக்கு இதான் இவன் கொடுத்தான்னு இருக்கணும். ஒரு இவன் காலியாக இருக்கக்கூடாது. அதற்காகத்தானே தவிர அதனால் நாம் கொடுப்பதுனால எல்லாம் நம்ம பக்கம் வந்துருவாங்கங்கிறீங்க. ஒன்றுமே கொடுக்கலையேன்னு நினைப்பாங்களே சார். என்டிஏ ரேவடி கல்ச்சரை எதிர்க்கிறேங்குது. இன்னைக்கு பாருங்க, இவர் 5000னா அவர் 10,000ங்கிறார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இதே ரேவடி கல்ச்சரை எதிர்த்த மோடியால் ஏன் அதில் நிலையாக நிற்க முடியல? அவர் மோடி ஃபைட் பண்ணது வாஸ்தவம் தான். 2019 வரைக்கும் அவர் ரேவடி கல்ச்சரை அட்டாக் பண்ணார். அதே டெல்லியில் வந்து இந்த பிரச்சனை வந்த உடனே டெல்லியில் மாத்திரம் ஒரு எக்ஸப்ஷன் பண்ணாங்க. 2024 அந்த செட்பேக் வந்த உடனே அகில இந்திய அளவிலையும் அதை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு வந்து காரணம் எதிர்க்கட்சிகள். மோடியால் அதில் நிற்க முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எதிர்க்கட்சிகள் இதை பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை என்றால் நீங்கள் தேர்தல் காலத்தில் ஊழல் பண்ணுறான்னு நான் ஊழல் பண்ணுறேங்கிற மாதிரி இல்லை. ஊழல் இல்லை, ஊழல்ங்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த வார்த்தையை தப்பாக சொல்கிறீங்க. அதாவது இது நல்லதில்லைன்னு தெரிஞ்சு கூட செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம்.
அந்த கட்டாயத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் போட்டி அரசியல். போட்டி அரசியலில் எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கும் போவாங்க. ஏன்னா அவங்க ஆட்சி ஒரு கல்லை எடுத்து அடிக்கிறாங்க, விழுந்தா மாம்பழம் மாங்காய், இல்லைன்னா கல். ஆனால் ஆட்சியில் இருக்கவங்களுக்கு அது கிடையாது. அவங்க சொன்னால் அதை செஞ்சாகணும். அதனால தான் அவங்க முதலே செய்கிறாங்க. என்டிஏ கடந்த ஆண்டு ஏப்ரல்ல உருவான போது இவ்வளவு ஏர்லியா உருவானதுக்கான ராஷ்னால நீங்க சொன்னீங்க. இது வந்து ஒரு ஜெல் ஆக வேண்டியிருக்கு. 2 கட்சிக்கும் ஒரு இடைவெளி வந்தது அப்படின்னு. அந்த ஒரு ஜெல்லிங் எஃபெக்ட் உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது 2 விதமாக பார்க்கலாம். இது கட்டாயம். இதை பண்ணி ஆகணும். இது இல்லைன்னா நம்ம 2 பேருமே பிழைக்க முடியாது. அப்படிங்கிற ஒரு அதாவது 2024ல் அந்த பாடம் கிடைத்ததுனால, இது சரி நாம் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்து ஆக வேண்டியது தான். எடப்பாடிக்கு தானே நின்று ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம், ஒருத்தர் ஆதரிச்சே ஆக வேண்டும், நாம் இணைந்தே ஆக வேண்டும்ங்கிற அந்த நிலை உருவாகி இருக்கிறது. இது இனிமேல் சீட்டு பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்க, அதன் மூலமாக இது எப்படி மேலே கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த அணி இணைந்து செயல்படுவதற்கு எப்படி மார்க்கம் கிடைக்கிறதா என்னங்கிறத பார்க்கணும். சோ ஃபார் குட் உங்க அசஸ்மெண்ட்? அப்படி தான் தோன்றுகிறது. பிரதமரோ அமித்ஷாவோ இங்கே வரும்போது எடப்பாடி பழனிசாமியை என்டார்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்டிஏக்கு வாக்களிங்கன்னு சொல்கிறாங்களே தவிர சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை என்டார்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. வை டு தே ஸ்டாப் ஷார்ட் ஆஃப் தட்? இவரை என்டார்ஸ் பண்ணுறதுல லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குங்கிறத நினைக்கிறாங்க. அதுவும் இருக்குது. இப்போது ஸ்டாலினுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, அவருக்கு இன்கம்பன்சி இருக்குது, அவர் இருக்கார். இதே ராகுல் காந்தியை ராகுல் காந்தி எடுத்துக்க, 2014 2019 அவரை பிரதமரை அறிவிக்கலை யாரும். ஏன்? கிட்டத்தட்ட அவர் தான் இருந்தார். அதில் அறிவிக்கிறதன் மூலமாக சில லாபங்களும் உண்டு, சில நஷ்டங்களும் உண்டு. அப்படிங்கிறதுனால காங்கிரஸ்லேயே கூட அதை அறிவிக்கலை. திமுக மட்டும்தான் அறிவித்தது. அது அறிவிக்க சொல்லி அறிவித்ததுன்னு வச்சுங்களேன். இங்கே இந்த சோனியா காந்தி அதை பண்ண சொன்னாங்க 2019. தமிழ்நாட்டில் தான் அறிவிப்பு நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த பேரணி சோனியா காந்தியோட ரிக்வெஸ்ட். ஆமாம், சோனியா காந்தியே வந்தாங்களே இங்கே. இதெல்லாம் அரசியலில் இது ஒரு தனிப்பட்ட தலைவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அதன் மூலமாக அவர் மக்கள் ஏற்கப்படுகிறது அப்படிங்கிற தன்மை தமிழ்நாட்டில். இது ஸ்டேட்டிங் தி ஆப்வியஸ் தானே. திரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அணி வந்தால் முதல்வர் ஆக போகிறார் இல்லையா? அதை சொல்வதில் என்ன தயக்கம்? அதில் என்னென்னா 2 பேருக்கும் இவர் அதிமுக தான் தனித்து ஆட்சி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதுலேயே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று, ஆட்சியில் பங்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறது 2வது பட்சம். அதாவது 2006 திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை வராத போது ஆட்சியில் பங்கு தராத ஆட்சி அமைத்து அதை நடத்திய அந்த பெருமை, அந்த ஆளுமை கருணாநிதிக்கு மாத்திரம்தான் உண்டு. அது மாத்திரம் இல்லை, மத்தியில் ஆட்சியில் பங்கு பெற்று இங்கே பங்கு தர மாட்டேன்னு சொல்லி காங்கிரஸ் பாவம் அவங்க 25 26 எம்எல்ஏ அந்த சமயத்தில் யாருமே ஒன்றும் இல்லாத அவர் பாட்டை நடத்தி கொண்டிருந்தார். இது பெரும்பான்மையற்ற அரசு, மைனாரிட்டி அரசுலாம் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் அந்த திறமை இன்னைக்கு ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ கிடையாது. இன்றைக்கு இதே நிலைமை ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, அது திமுகவுக்கு தனி பெரும்பான்மை வரலைன்னு வச்சுங்க, ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு அந்த ஆளுமை கிடையாது. கருணாநிதிக்கு எந்த அளவுக்கு கருணாநிதி, இன்னொன்று என்னவென்றால் கருணாநிதிக்கு சென்ட்ரல் ஒரு ஹோல்டு இருந்தது, இப்போ அதுவும் கிடையாது அவருக்கு. அதனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போகிற திசையில் பார்த்தால் எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி வராத ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்குது. அதாவது எந்த பிரதான கட்சிக்கும், அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ வராது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2026 கோயலிஷன் கவர்மெண்ட் இன்னவிட்டபிள்னு நீங்கள் கருதுறீங்களா? வாய்ப்பு இருக்குது. இன்னவிட்டபிள் அப்படிங்கிறத விட அந்த திசையில் நாம் போய்கொண்டிருக்கோம்னு தோன்றும். கூட்டணி ஆட்சி 2026 ஒரு ரியாலிட்டி ஆகலாம். தமிழ்நாடு அந்த 2 தரப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது காரணம், அது ஹிஸ்டாரிக்கல் பேக்கேஜ். கூட்டணின்னு சொன்னாலே நம்ம கட்சிக்கு பலவீனம் விடுமோங்கிறதுனால அவங்க பண்ணுறது சரிதான். ஸ்டாலினோ எடப்பாடியோ அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் கரெக்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அது ப்ராக்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதன் பேரில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது என்று தான் தோன்றுது. எந்த மாதிரி திசையை நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்றால், இதில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதிமுகவும் சொல்ல முடியாது, திமுகவும் சொல்ல முடியாது. நல்லதா சார் கூட்டணி ஆட்சி? கூட்டணி ஆட்சி நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத விட
தமிழகத்துக்கு கூட்டணி ஆட்சி இருக்கிறது நல்லது என்று தோன்றுகிறது. வயசோ ஏன்னா இந்த 2 கட்சியும் இவங்க இந்த ஒரு 60 வருஷத்தில் தமிழ்நாட்டில் பண்ண ஊழல்கள்லாம் இருக்கேன், அதை வந்து மறுபடியும் இந்த எந்த கட்சிக்கு கொடுத்தாலும் இதுதான் நடக்கும். ஒரு செக் ஒன்று அண்ட் கூடலாக பேலன்ஸா ஒன்று இருக்கும்னு ஒன்று நினைக்கிறீங்க. கூடலாக இருக்கும், ஒன்று குறைச்சலாக இருக்கும். இப்போது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது அந்தந்த கட்சிக்கு இவனால் நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது. இப்போ இவர் பேசினார், அவர் இந்த இந்த டாகூர். மாணிக் தாகூர். ஆமாம், உங்களுக்காக நாங்கள் பழியேற்றோம், அதுக்காக எங்களுக்கு கூலி கொடுங்கன்னு கேட்டார் அவர். கொஞ்சம் சீட்டு கூட கொடுங்கன்னு கேட்டார் அவர். அப்போது கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்த டைனமிக்ஸ் மாறும். அப்போ அவங்களும் இருக்காங்க, நாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தான் கேண்டிடேட் அப்படிங்கிறதுல பிஜேபி டாப் பராஸ்ல யாருக்குமே அதில் ஒன்றும் பட் அதை சொல்றதுக்கு என்ன, அதுல என்ன நட்டம் வரப்போகுது? நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாமே அவங்க உள்ளுக்குள்ள சீட்டு பகிர்வு இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு லெவரேஜா பயன்படுத்துறாங்களா அதை? இருக்கலாம். இப்போ என்டிஏவுடைய ஆப்டிக்ஸை பாருங்களேன். அந்த கூட்டத்துல அந்த கூட்டணியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒன் ஆஃப் த லீடர்ஸா அமர்ந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டு பப்ளிக் அதை ஏத்துப்பாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து அகில இந்திய தலைவர்களை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டது திராவிட அரசியல்னால தானே. அது மாறிக்கொண்டிருக்கு. இப்போ செல்வி ஜெயலலிதாவை அப்படி டீல் பண்ண முடியுமா அந்த டேபிள்ல பலரோட பலரா? அது காரணம் திராவிட அரசியல், அந்த அம்மாவுடைய சொந்த செல்வாக்கு. திரு விஜயோடைய அரசியலை இன்று எப்படி மதிப்பிடுவீங்க சார்? அவர் பண்ண பெரிய தப்பு தாம் முதல்வராகணும்னு அறிவித்தது தான். அது வந்து ஒரு, அதை சொல்லப்போனால் அது ஒரு நடக்காத ஒன்றை வந்து இதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு பொருந்தாதோ அரசியலில். வேற என்ன சார் சொல்ல முடியும்? நான் தமிழ்நாட்டில் முதல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லலாம், இது செமிஃபைனல்னு சொல்லலாம், எத்தனையோ விதமாக இருக்கிறது. நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு அனுபவம் தேவை. அவரோட பெஸ்ட் பார்த்து என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லுவீங்க? முதல்ல அவர் ஏடிஎம்கேயோடு போயிருக்கணும். ஓ, அதில் எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர்னு ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் பாஜக அதில் இருக்க முடியாதுல்ல. நான் சொன்னது அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேராத நிலையில். ஆனால் அப்போ எது அவங்கள சேர விடலை? முதல்வர் யாருங்கிற பிரச்சனை. அந்த முதல்வருங்கிற அறிவிப்பு எப்போ வந்து விட்டதோ ஜூனியர் பார்ட்னர் தான் அவங்களோட சேர முடியுமே தவிர, சின்ன கட்சிகள் தான் சேர முடியுமே தவிர, அதற்கு ஈக்குவலான ஒரு கட்சி சேர முடியாத ஒரு நிலையை அவர் எடுத்துட்டார். அது ஒன்று. அதிமுக பாஜகவை விட விஜய் அதிமுக ஒரு பெட்டர் காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பீங்க? நிச்சயமாக. ஏன் நான் 2 விதமாக பார்க்குறேன். நான் ஒன்று வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, அதிமுகவுக்கு அமைப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது. பூத்தாக அவங்களுக்கு எப்படி திமுககாரன் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு திறமையும் சக்தியும் அதிமுகவுக்கு இருக்குது. அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தால் இந்த அனுபவம் எதுவுமே அது உங்களுக்கு கிடையாது. அதுக்கு வந்து ஒரு அமைப்பு, அதுக்கு அரசியல் அனுபவம், பூத்தில் எப்படி போகிறது, ஓட்டரை எப்படி கூட்டின்னு வர்றது, இந்த மாதிரி கலையில் தேர்ந்த கட்சி 2 கட்சி தான் தமிழ்நாட்டில் முழுஷா. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. ஏன்னா 67, 71 திமுகவை எதிர்த்து வேலை பண்ணியிருக்கேன், 77 திமுகவோட சேர்ந்து வேலை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கட்சியில் வேலை செய்கிறவங்க திமுகவிலையும் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு திமுகவிலையும் பணம் கொடுத்தா தான் வேலை பண்ணுற நிலைமைக்கு வந்தாச்சு. ஆனாலும் வேலை பண்ணுவாங்க. ஒரு கட்சி அமைத்து அதன் கொள்கை பிடிப்பு ஏற்படுத்தி அதற்கு ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துவதுக்கு இது 10-15 வருடம். உங்கள் அட்வைஸில் அவருடைய பெஸ்ட்டு பார்த்துங்கிறது பவன் கல்யாண் செய்தது போல ஒரு காம்ப்ரமைஸ் செய்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்றுக்கொண்டார். யாரையாவது இப்போ அதாவது இப்போ காங்கிரஸோட தான் கட்சிங்க, காங்கிரஸுக்கு கணிசமான இடம் கொடுத்து நீங்கள் ஒரு 50-60 இடம் எடுத்துங்க, என்ன தலைவராக ஏற்றுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடணும். அதாவது எந்த விதமான ஒரு யுக்தியுமே இல்லாத ஒரு அரசியல் அவர் கடைபிடித்ததுனால என்ன ஆயிருக்குன்னா 96 வைகோ இருந்த நிலையில் இருக்கார் அவர். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோ? கிடையாது. ஒரு பெரும் இளம்பட்டாலாம் அவரோட இருக்கிறத பார்க்கறோம். கூட்டமா வரத பார்க்கறோம். யாருக்குமே கூட சரி, ஒரு இடத்துல எத்தனை பேர் வராங்க? எஸ்ஓபினால சில ஆயிரம் பேர் தான் வர முடியுது. நம்ம 25,000 பேர் வராங்க. நம்ம திருச்சியில பார்த்தோம், இந்த கரூருக்கு முன்னாடி பார்க்கும்போது கரூர்லயே 25,000 பேர் வந்திருந்தாங்க, 30,000 பேர் வந்திருந்தாங்க. அதாவது அவருடைய பீக் கூட்டம் கரூர் தான். பீக் கூட்டம் சார். நீங்கள் வந்து 20 ரேலி அட்ரஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் வருவாங்க சார்? கணக்கெலாம் ரொம்ப வீக் சார். 5 லட்சம் பேர், 6 லட்சம் பேர் வருவாங்க. அவருடைய ரீச்சே அது தவிர ஒன்று என்னென்னா, ஈரோட்டில் மீட்டிங் போட்டால் கரூர் ஆளுங்க போகிறோம். அதாவது அவருடைய பர்சனாலிட்டினால் ஈர்க்கப்பட்டவங்க அவங்க.
எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்கள்கிட்ட பிடிப்பு இருக்குது, அவன் போய் 4 பேரை ஓட்டு கேட்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. வேற எந்த புதிய சக்திக்கும் இல்லாத ஒரு ஓப்பனிங் அவருக்கு இருக்கும்னு சார் நீ நினைக்கிறீங்களா? விஜயகாந்துக்கு நான் கண்ணால் பார்த்துருக்கேன் சார். விஜயகாந்துக்கு ம். நான் வந்து மயிலத்துலேருந்து சென்னைக்கு வரதுக்காக 8 மணி நேரம் காத்திருந்தேன். சொன்னீங்களே. அதனால நான் இந்த கூட்டத்தை வச்சு நான் விஜய ஒரு டபுள் டிஜிட்ல அவருக்கான பெர்சன்டேஜ் இருக்கும்னு சார் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு 18% வரும்னு சொன்னாங்க. என்னாச்சு சார்? ரெண்டு ஒரு கட்சி ஒரு பிரதான எதிர்க்கட்சின்னு வரும்பொழுது மக்களுடைய சாய்ஸு நேரோ டவுன் ஆகிட்டே போகும். இப்போது எல்லாரும் எம்ஜிஆரை மனசில் வச்சுன்னு பேசுகிறாங்க. 15 வருஷம் எம்ஜிஆர் திமுகக்குள்ளே இருந்து, திமுகக்குள்ளே இருந்து 40 எம்எல்ஏ இருந்து, ஒரு 5-6 மந்திரி இருந்து, 7-8 எம்பி இருந்து, அவங்க எல்லாம் அப்படியே வெளில வந்தாங்க. திமுகக்குள்ளே அதிமுக பதுங்கி இருந்தது. அதை வெளியில் கொண்டு வந்தார். அது ஒரு கட்சியாக இருந்தது. வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு, தேர்தல் நுணுக்கங்கள் தெரியும், மக்களை தொடர்பு கொள்ள முடியும். அவரை வச்சு கணக்கு பண்ணுறது தப்பு. யார் வாக்குகளை அதிகமா பிரிப்பார்னு நினைக்கிறீங்க இந்த சமுதாயத்துல? எனக்கு என்னவோ அவர் புதிய வாக்குகளை தான் சேர்ப்பார். அவர் பழைய வாக்குகளை பிரிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லைன்னு தோன்றுது. ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அண்டர்எஸ்டிமேட் பண்ணி என்னுடைய அனுமானம். பிரசாந்த் கிஷோருக்கு 18% ஓட்டு வரும்னு சர்வே வந்தது இல்லையா? பிரசாந்த் கிஷோர் உச்ச நட்சத்திரம் இல்லை, எல்லா வீட்லயும் அறிமுகமானவர் இல்லை. நான் சொல்கிறேங்க சார், பிரசாந்த் கிஷோர் ஒரு வருஷம் கடுமையா உழைத்தார். தெருவா போனார். அதனால வந்து அவருக்கும் பெரிய வரவேற்பு இருந்தது. 2000, 3000, 4000 எந்தெந்த இடத்துல பெரிய ரேலி அட்ரஸ் பண்ணலையே தவிர போன இடத்துலலாம் 3000, 4000, 5000 பேர் இருந்தாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்க வருவோம். தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் விந்தியமலையான்னு தாண்டி கொஞ்சம் மேலே போவோமே. ஆனால் திரு நிதிஷ்குமார் மாநில அரசியலேருந்து விலகி இருப்பது நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கு. நீங்கள் நன்கு அறிந்தவர் அவரை. சார் அவருக்கு வந்து இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் பிரச்சாரமே பண்ணலை. ஆமாம். காரணம் என்னவென்றால் அவர் உடல் நலக்குறைவு. அவருக்கு கொஞ்சம் டிமென்ஷியா இருக்குது. இது ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா, நான் நலந்தா யூனிவர்சிட்டி லெக்சர் சீரீஸில் நான் முதல் லெக்சரை டெலிவரி பண்ணுறதுக்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் அப்போது அரிஃப் முகமது கான் அவர் விருந்தினராக இருந்தேன். அங்கே தான் லெக்சர் டெலிவரி பண்ணேன். அப்போ நான் அவரை கேட்டேன், நிதிஷ் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவரை பார்க்கலாமான்னு. இப்போ பார்த்தாக்கா அவர் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாரா இல்லையாங்கிறதே சந்தேகம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் பார்த்து 20 ஆண்டு ஆகிவிட்டது. என்னன்னு கேட்டால், இல்லை அவருக்கு ஒரு அதாவது நினைவு தவறுகிறது, அதனால தேர்தல்லையே அவர் வந்து பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் அவருக்கு மக்களுக்கு அவர் பேரில் ஈர்ப்பு, அது குறிப்பாக பெண்களுக்கு. இல்லை, அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவரை முதல்வராக நிறுத்தியது, முதல்வராக வைத்தது வந்து ஒரு அரசியல் நேர்மையா சார்? இப்போ முதல்ல அவர் நான் நிற்கணும்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? இல்லை, ரைட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கும்போது மற்றவர்கள் அவர் ஏற்பதோ முன்னிறுத்துவதோ சரி. அவங்க முதல்ல அவருடைய கட்சி முடிவு பண்ணோம், இன்னும் முதல்ல அவர் முடிவு பண்ணோம், அடுத்தது கட்சி முடிவு பண்ணோம், அதுக்கப்புறம் தானே பிஜேபி முடிவு பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு மனநிலை சரியில்லை சார், நீங்கள் நிற்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? யாரும் அந்த நிலைமை இப்போ யாருக்குமே. இப்போ கருணாநிதி எவ்வளோ நாள் இருந்தார்? அவருக்கு எத்தனையோ பிரச்சனை இருந்தது. அப்போ கூட அவருக்கு தலைவர் பதவி அவர் கையில் தான் இருந்தது. யாருக்குமே இதை விட மனசு வராது. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விடணும் அப்படின்னு நினச்சி அவர் விடுகிறார் இல்லையா, அதுதான் முக்கியம். அது இந்திய அரசியல்வாதிகளுக்கு இல்லவே இல்லை. இப்போ இருக்கேன். இப்போ நிதிஷ்குமார் தொடர்ந்து இருந்தார், யாரும் வேண்டாம் சொல்ல போகிறார். அவர் மத்திய மந்திரியா உட்காந்தா ஒரு முக்கியமான துறையை கையாண்டா அது நல்லதா? நான் சொல்கிறேன், அது பின்னால் என்ன நடக்க போகிறது தெரியாது. முதலமைச்சராக நான் இல்லை அப்படி. முதலமைச்சர் அப்படிங்கிறது பீகார்லாம் பிரைம் மினிஸ்டர் போல், அது சரி. உத்தரப்பிரதேசத்துலாம் ஏன்னா அந்த அரசியல் போக்கு அப்படி. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இல்லை, இங்கே என்ன விமர்சனம் வருது? இன்னைக்கு நிதிஷ்குமார், நாளை எடப்பாடி. சரி, இவங்க தமிழ்நாடு இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்னாக்க, உலக அரசியலையே தமிழ்நாட்டினுடைய பார்வையில் தான் இவங்க பார்ப்பாங்க. இவங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அதான் முதல்ல சொன்னேன் நான், உலக அரசியலையும் அலசுகிற ஒரு தன்மை தமிழ்நாட்டினுடைய மீடியாவுக்கு வேணும்னு நான் சொன்னேன். சரி, உலக அரசியலை பற்றி பேசிடுவோம். வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், அது இந்தியா மேலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் உங்கள் மதிப்பீடு என்ன? 100 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது உலகளவில் ஒன்றிய இஸ்லாம், அதனுடைய ஆரம்பமே நம்ம நாட்டில் தான் ஆரம்பிச்சது, கிலாஃபட் மூமெண்ட். அதன் மூலமாக நம்ம நாட்டில் பெரிய ஒரு இஸ்லாமிய அரசியல் சக்தி உருவாகி இந்த நாட்டை பிளந்தது. இப்போவும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியது உலக அளவிய இஸ்லாம். இன்றைக்கு உலக அளவிய இஸ்லாம் 2ஆக பிளந்திருக்கிறது. இந்த நெருப்பா இருந்தது இல்லை, அதாவது
வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த வித்தியாசங்களை அதுக்கு ஒரு ஆயுதம் போல உருவாகிறது இருக்கு, அதுதான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். இந்த ஷியா சுன்னி டிவைட் சொல்றீங்களா? ஈரானுக்கும் ஷியா சுன்னி டிவைடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டிவைடாக மாறிடுது. ஏனென்றால் ஈரானுக்கு முதல்ல என்னாச்சு, 1970 இது இது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். 1979 கொமேனி ஆட்சியை கைப்பற்றுகிறார். கைப்பற்றும் பொழுது அவர் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஒழிக்கணும்னு சொல்கிறார். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். பிக் சட்டன் காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் பிஎல்ஓக்கும் பாலஸ்டைனை கொடுத்து பிஎல்ஓவை தன்னை கட்டுறாங்க, அவருக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அதனால் இஸ்லாமினுடைய உக்கிரகம் குறையுது. அதாவது சுன்னி இஸ்லாமினுடைய உக்கிரகம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறார், அந்த இஸ்லாமிக் லீடர்ஷிப் தன் கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அந்த பொசிஷன் எடுக்கிறார். ஹமாஸை அமைத்தது அமெரிக்கா. ஹமாஸை அவங்க அமைக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் ஈரான் மூலமாக பிஎல்ஓனுடைய சக்தியை குறைக்கணும். அமெரிக்கா எப்போவுமே இதை பண்ணுவாங்க. சிஐஏ மூலமாக இது நடந்தது. ஆனால் ஈரான் பிரிந்த பிறகு ஹமாஸ் ஈரான் கையில் வந்தது. அதனால தான் ஹமாஸை வச்சு ஹெஸ்புல்லாவை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக என்னாச்சு, கிட்டத்தட்ட இஸ்லாமுக்கு போராட வாதாட ஒரு பெரிய சக்தி ஈரான்கிற ஒரு நிலைமை வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, சுன்னி எக்ஸ்ட்ரீமிசம் வளர ஆரம்பிச்சுது. அல் கொய்தா, ஐஎஸ்ஐஎஸ், போகோ ஹராம், இது எல்லாம் அங்கே இஸ்லாமிக் சொசைட்டிஸை தகர்க்க ஆரம்பிச்சுது. இதனால என்னாச்சு, இந்த ஈரான்னால தான் இந்த ஹெஸ்போலா ஹமாஸ்னால தான் இந்த அமைப்புகள்லாம் உருவாச்சு. ஈரான் தான் பிரச்சனை அப்படின்னு இவங்க எல்லோரும் நினச்சாங்க. ஏன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூல், அவன் ஆண்டுன்னு இருக்கான், நிறைய பணம் இருக்குது, பெரிய டெவலப்மெண்ட்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, இதில் இந்த மாதிரி துப்பாக்கியும் கத்தியும் எடுத்துன்னு சுற்றினா என்ன ஆகுதுங்கிறதுனால அவங்களுக்கு கவலை ஏற்பட்டது. ஈரானை எப்படி அடக்குவதுங்கிறது தான் அவங்களுக்கு முதல் பிரச்சனையாச்சு. இதில் சுன்னி ஷியா வித்தியாசங்கள் இருந்தால் கூட எப்படி இஸ்லாமுக்கு எதிராக எப்படி போகுதுங்கிற ஒரு கேள்விக்குரிய. அதில் தான் முகமது பின் சல்மானுடைய மாற்றங்கள் அவர் கொண்டு வந்திருக்கிறது முக்கியம். சவுதி அரேபியாவில் அவர் சொல்லியிருக்காரு, இது நம்ம பழைய புராணங்கள்லாம் நம்ம பேச முடியாது, குரானில் இதில் இருக்கிறதெல்லாம் நாம் இந்த காலத்துக்கு ஏற்றபடி பேசணுங்கிற மாதிரி. அதாவது எந்த நாட்டிலிருந்து வஹாபிசம் உருவான இடத்துல, ஆமாம், வஹாபிசத்தினுடைய சகோதரன் தான் நம்ம தேவ்பந்தி, அதிலிருந்து உருவானது தான் தப்லிகி. அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டில் உருவானதுக்கு காரணம் வஹாபி இஸ்லாம் தான். அவங்களுக்கு சிந்தனையை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அதில் இந்த ஈரான் அவங்கள அடித்த உடனே அவங்க பாகிஸ்தான்கிட்ட சொல்கிறார் முகமது பின் சல்மான், நீ போய் ஈரான் அடி, உனக்கு எனக்கு பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்குது, என் பேரில் அடிச்சது தான் நீ அடிக்கணும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய அந்த குளோபல் இஸ்லாமிக் யூனிட்டி எது நம்ம நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டை பிரித்து இன்று வரைக்கும் நம்ம நாட்டில் ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்படுத்தாத ஒரு நிலைமையை உருவாக்கிறதோ அது அங்கே கலகலத்திருக்கிறது. இந்த போர் தியேட்டரை மாத்திரம் வைத்து பார்க்கக்கூடாது. இது எல்லாம் நடந்தது நியாயம் அதெல்லாம் சொல்ல முடியாது. இதன் மூலமாக என்ன விளைவுகள், அந்த விளைவை பார்க்கும்போது உலகத்துக்கு விளைவுகள் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய அடி. இது உலக இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு பெரிய அடி. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாம் பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு நிலையை எடுத்துட்டாங்க, இதுவரையிலும் எடுக்கலை, இப்போ தான் முதல் தரமாக எடுத்திருக்காங்க. இதற்காக நாங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவோட கூட சேருவோம், அந்த நிலை எடுத்திருக்காங்க. முன்னாடி மறைமுகமாக இருந்தாங்க, இன்னைக்கு நேரடியாக வெளியில் வந்துச்சு. மறைமுகம் அப்படிங்கிறதுக்கும் நேர்முகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதில் சிலதை பண்ண முடியும், சிலதை பண்ண முடியாது. இன்றைக்கி எதையும் பண்ண முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க, அவுட் ஆஃப் தி ஓப்பன். இது ரொம்ப அவசியம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய சக்தி பயங்கரவாதத்தை எதிர்த்து முழுசாக பயன்படுத்தவில்லை என்றால் பயங்கரவாதத்தை அடக்க முடியாது. சார், ஒரு நாட்டு தலைவரை கொல்வது நார்மலைஸ் ஆகுது அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஆர்டருக்கு நான் சொல்கிறேன் கேளு. இது சத்தாம் ஹுசேன் நடந்தது, அப்புறம் கடாஃபிக்கு நடந்தது. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது அகில உலக அரசியலில் எப்போ உலகம் பூரா ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதனுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு தலைவர், ஒரு சக்தி அமெரிக்கா உருவாக்கியிருக்கும். நாம் எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கணும்.
அமெரிக்காவினுடைய தவறுகள், அமெரிக்கா எது செஞ்சது சரி, எது பண்ணது தவறுங்கிறத லிஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். என்ன பிரசிடென்ட் செட் ஆகுது? நாளைக்கு புத்தின் வந்து ஜெலன்ஸ்கியை கொன்னுட முடியும் இல்லையா? ஒரு இப்போ நாட்டு இப்போ தலைவர் இன்னொரு நாட்டு தலைவர் எப்படி கொன்னுட முடியும் எதிர்க்கட்சி இல்லையா? தலைவரை கொண்டிருக்கார் புத்தின்கிறது ப்ரூவே ஆயிருக்கு இப்போ. எல்லா நாட்டிலையும் நடக்கிறது இது. ஆனால் சில நாட்டில் ரொம்ப வெளிப்படையாக நடக்கிறது, சில நாட்டில் இந்தியா நான் இதை கண்டிச்சு நியாயப்படுத்த வேண்டாமா? இதை நம்ம நான் வந்து சர்வதேச சட்டத்தை நான் அதெல்லாம் இன்றைக்கு அந்த சர்வதேச சட்டம் எல்லாம் போயாச்சு. தர்ம நியாயங்கிறது அரசு, அதாவது கடந்த 5-6 ஆண்டுகளில் தர்ம நியாயம் அப்படிங்கிறது உலக அளவில் மறைந்து விட்டது. அந்தந்த நாட்டுக்கு எது லாபங்கிறதா அந்தந்த நாடு. interest, there are no permanent enemies, அவ்வளோதான். friends, only பர்மனெண்ட் permanent எனிமி கிடையாது. interests. அன்னைக்கு இன்றைக்கு எது எனக்கு நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு எல்லா நாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. Real politics. அமெரிக்கா ஃபர்ஸ்ட், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட், சைனா ஃபர்ஸ்ட், ரஷ்யா ஃபர்ஸ்ட், இந்தியா மாத்திரம் நாங்கள் வி வில் ஆல் பி வித் அதர்னு சொல்ல முடியும். வசுதேவ குடும்பம்னு சொல்ல முடியும். நடக்காது. அதனால் இன்றைக்கு எல்லா நாடுகளும் அதை தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, யார் கையை யார் பிடித்து கொள்வது, சமயத்துக்கு ஏற்றாற் போல அந்த நிலையில தான் எல்லா நாடுகளும் நம்ம இருக்கு. கை முறுக்கப்படுதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்களே. இன்னைக்கு எங்க போச்சு உங்க ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி? சரி, ஈரானோட எதை நல்ல வேணா கொண்டீங்க, இஸ்ரேலோட கொண்டீங்க, இன்னைக்கு ஒரு பக்கம் நிக்கிறீங்க. எதிர்க்கட்சிகள் எதை சொன்னா கூட ம். இன்றைக்கு உலகத்தில் நம்மால் செய்கிற சில காரியத்தை அமெரிக்காவில் கூட செய்ய முடியாது. நாம் என்ன பண்ணுறோம், நீ பெட்ரோல் வாங்காதங்கிறாங்க. ஃபெப்ரவரியில் பெட்ரோல் 20% நாம் ரஷ்யாவிலேருந்து அதிகமாக பெட்ரோல் இம்போர்ட் பண்ணியிருக்கோங்கிற டேட்டாவை மாத்திரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீ என்ன வேணால் பேசிக்கோ. அதாவது வாங்கியிருக்கோம். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவர் பேசுறதுக்கு பதில் பேசாது, காரியத்தில் காமி. அவர் பிரைம் மினிஸ்டர் 4 தடவை அழைக்கிறார், பேசுறதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார். ஏன் என்று கேட்டால் அவர் சொன்னார், எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து பேசினவங்கள்ட்டலாம் இதுதான்ப்பா டீல் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. நாம் அதில் எப்படி மாட்டிக்கிறது? அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட்டினுடைய ஃபோனை எடுக்காதது அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு உறுதி இருந்தால் அதை பண்ண முடியும்? அதை மாற்றுங்க. பட் இன்னைக்கு டிக்டேட் பண்றாங்கங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அது இருக்கத்தான். அவங்க யார் எக்ஸெப்ஷன் கொடுக்கிறதுக்கு? இல்லை சார், அவங்க அப்படி இந்த தோற்றத்தை காமிச்சு இப்போ இந்த எதிர்க்கட்சிகள் இப்படி பேசுங்கிறதால தானே அவங்க அதை பண்ணுறாங்க. நாம் அதாவது அவங்க அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வாங்க மாட்டேன்னு சொல்லி, நாம் அண்டர்டேக்கிங் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு நாம் வந்து அதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது பிரசிடென்ட் பேசுகிறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ்மேன் தான் பதில் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அமெரிக்காவில் பிரசிடென்ட் பேசுகிறதுக்கு பதில் பிரைம் மினிஸ்டர் பேசலை, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறார். அதே மாதிரி ஃபெப்ரவரியில் அதிகமாக பெட்ரோல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறமும். ஆமாம். பட் எதுக்கு இப்போ அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு தற்காலிகமாக அனுமதி கொடுத்துருக்கோம். அவங்க பண்ணுறாங்க. அதை நான் சார் அவங்க பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவன் ஊரில் இருக்கவனுக்கு அவன் சொல்லி ஆகணும், நான் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லி. நீங்கள் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவர். ட்ரம்ப் சொன்ன பிறகும், ரஷ்யாலேருந்து இந்தியா வாங்க மாட்டாங்கன்னு சொன்ன பிறகும் கூட நம்ம பாலிசி மாறலை இல்லையே. நம்ம குறைச்சிக்கிட்டோமா? நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சம் வாங்குறோம். நமக்கு தேவை இருக்குது. வெனிசுவேலா ஆப்ஷன் நம்ம எந்த இடத்துல பெட்ரோல் நமக்கு குறைச்சலான விலை கிடைக்குதோ நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம். ரஷ்யா இந்த விலையை ஆஃப் பண்ணுறான், நீ என்ன விலை பண்ணுற, ஒரு $5 ஒரு நாள் கூட கொடுக்குறேன். ஆனால் அமெரிக்கா சொன்ன விலைக்கோ வெனிசுலா இன்னும் கேட்டால் ட்ரம்ப் வந்து வெனிசுலா ஆயிலை ரொம்ப குறைச்ச விலைக்கு கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறார் அவர். அதனால இது உலகத்தில் இது எல்லாமே பர்செப்ஷன் கேமாக இருக்குது. அதை வந்து நம்ம எதிர்க்கட்சிகள் இப்போது ஃபெப்ரவரியில் நாம் அதிகம் பெட்ரோல் வாங்கியிருக்கோங்கிறத ராகுல் காந்தி பேச போகிறாரோ? பேச மாட்டார். அவங்க அமெரிக்கா அரசாங்கம் என்ன சொல்லுது அது என்ன நார்மல், ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பேச போகிறாங்க. இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாத, ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லாத, ராகுல் காந்திக்கு பதில் சொல்லாத, எதிர்க்கட்சிகளுக்கு பதில் சொல்லாத, காரியம் மாத்திரம் செய்து கொண்டிருப்பது மோடி. நம்ம ஈரானையும் நட்பாக வச்சுக்கிட்டோம், இஸ்ரேலையும் வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமிலேருந்து நம்ம செரிஷ்டு பிரின்சிபல்லேருந்து விலகணும். இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படிங்கிறதே இந்த நாட்டுக்கு எது நல்லதுங்கிறது தானே ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை தவிர நாம் எல்லாரோடையும் நான் உன்னோடையும் தள்ளியிருக்கேன் அவனோடையும் தள்ளியிருக்கேங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி கிடையாது. எனக்கு எது நல்லதோ அதை என்னால் செய்ய முடியும், செய்வேன் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. நம்ம கை அமெரிக்காவால் முறுக்கப்பட்டிருக்குங்கிற நரேட்டிவை மறுக்கிறீங்க? கிடையாது. அவன் கையை முறுக்கினா பேச மாட்டான். பேசுவதன் மூலமாகவே அது நடக்கலைங்கிறதுனால தான் அவன் நரேட்டிவ் செட் பண்ணுறான். இப்போ அமெரிக்கா இது பண்ண போது நாம் எல்லா நாடுகளோடையும் நாம் வந்து வர்த்தக ஒப்பந்தம் பண்ண உடனே அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லாத வர்த்தக ஒப்பந்தம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அவங்களுக்கு. நாம் போய் கேட்டோம், கேட்கல. இந்த போர் எதை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த போர் ரொம்ப நாளைக்கு போகாது. ஆனால் ஒன்று என்னென்னா, அந்த கத்தாரை அடித்தது பெரிய தப்புன்னு தோணுது. ஏன்னா அவங்க தான் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்தாங்க.
அவங்க வந்து ஈரானுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு, அதாவது மத்தியஸ்தம் பண்ணக்கூடியவங்களே யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால இன்னும் ஓரிரு வாரங்கள் ஆகும். நிச்சயமாக 2 வாரம் இது தொடரும் என்று தான் தோன்றுது. போன 12 டே வார்லயே கத்தார் ஒரு பர்ஃபமேட்டரி ஸ்ட்ரைக்ஸ்ல அடிச்சாங்க. பட் இந்த முறை they have done very அப்போ serious அவங்க attacks. அடித்தது அமெரிக்கன் இதை மாத்திரம் தான் அடித்தாங்க. பேசஸ் மட்டும் தான் அடிச்சாங்க. இப்போ இவங்க பாப்புலேஷன் சென்டர்ஸ் எல்லாம் பெரிய குறி அந்த டிவைட் பெருகுதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அதாவது சவுதி அரேபியா தலைமையிலான இஸ்லாமிக் ஈரானுடைய ரியாக்ஷன் ஷியா ரியாக்ஷன் மாதிரி ஆகிவிட்டது. அதனால அந்த சுன்னி ஃபீலிங் அதிகமாகிவிட்டது. பட் இன்னைக்கு இந்த ரெஜிம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தலை போயிருக்கலாம், ஆனா அந்த ஈரானியன் டீப் ஸ்டேட் இன்னும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. டீப் ஸ்டேட்டுங்கிறது கிடையாது சார். ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாவது, அதுவும் வார் டைமில் உருவாவதுங்கிறது கஷ்டம். ஆனால் ஈரானுடைய அரசியல் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. இந்த வாரெல்லாம் முடிஞ்ச உடனே ஈரான் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் தான் ஈரானுடைய இந்த ஸ்டேட்டில் அதுக்கு ஒரு பிடிப்பு இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். பட் அது சர்வைவ் ஆனாலே ஈரானுக்கு வெற்றி இல்லை. ஏன்னா இவர் கோலா வந்து ஆட்சி மாற்றத்தை அமைப்பு மாற்றத்தை வச்சிருக்காரு. இனிமே ஈரானால் வந்து முன் போல அவங்க இனிமே அணுகுண்டு தயாரிக்கிறதுங்கிறத மறந்துடும். முதல்லயே அவங்க அணுகுண்டு தயாரிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அண்டர்டேக்கிங் கொடுத்துருந்தாக்க அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அவங்க கையில் அணுகுண்டு கிடைச்சதுன்னா முதல்ல அணுகுண்டு இஸ்ரேல் மேலே தான் விழுங்கிறது எல்லாருக்கும் தெரியல. There is an existential threat. அப்போ நேச்சுரலி அவங்க அடிக்கத்தானே செய்வாங்க. பட் ஏன் சவுதி அரேபியா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வச்சாங்க? ஈரான் கையில் பாம் இருந்தாக்க பாம் இருக்க ஒரு ஆள் நம்ம கையில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க பண்ணாங்க. அது தவிர இந்த கான்ஃப்ளிக்டை ப்ரமோட் பண்ணதே பல முறை ட்ரம்ப்புக்கிட்ட பேசி நீங்கள் ஈரான் அடிங்கன்னு சொன்னதே சவுதி அரேபியா. பட் அந்த இனத்துல ஈரானுக்கும் நமக்கும் ஒரு கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பாகிஸ்தான் அணுகுவதில். அந்த கவுண்டர் வெயிட்டை நம்ம இல்லை எல்லாத்துலேயுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவும் இருக்குது. இஸ்லாமில் பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பு இருக்குது. பாகிஸ்தானுக்குள்ள ஈரானுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. பட் ஒரு கவுண்டர் வெயிட்டா நமக்கு பல நான் என்ன சொல்கிறேன், வீக்கான ஈரானோட நமக்கு கவுண்டர் வெயிட்டாக அது எப்படி இருக்க முடியும்? ஈரான் வீக் ஆகி கொண்டே போகிறது. ஈரான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுங்க, அது விஷயம் வேறு. ஈரான் பலவீனமாகி கொண்டே போகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் ஈரானை ஆளுகிறவர்கள் மக்களிடையே அவங்களுடைய ஆதரவை இழந்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அந்த 1500 வருஷத்துக்கு 1500 1500 1600 இருந்த ஒரு இஸ்லாமிக் வேல்யூஸை இன்றைக்கி வந்து நாம் நடைமுறைப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறதே தப்பு. ஒரு கிளரிக்கல் ரூல் மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த போர் முடிவில்? அதாவது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஈரான் ஒரு பெக்யூலியரான ஒரு நாடு. அது கலாச்சார ரீதியாக சித்தாந்த ரீதியாக அது இஸ்லாமிய நாடு இல்லை, பர்ஷியன் கண்ட்ரி. அதுலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது ஐடென்டிட்டிலேயே. அதனால ஒரு குழப்பத்தில் இருக்க ஒரு நாட்டில் எதுவானா நடக்கலாம். நாம் வந்து இது வரைக்கும் இஸ்ரேலோட நாம் ஒத்து போகிறது தான் நல்லதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்படியா? ஏனென்றால் மற்ற நாடுகளும் அப்படி. இப்போது இஸ்ரேலோட சண்டை போட்ட நாடுகள் எல்லாம் இஸ்ரேலோட சமரசம் பண்ணிட்டாங்க இல்லையா? எகிப்துலேருந்து எல்லா நாடும். இப்போ அவங்க வந்து அப்ரஹாமிக் அவார்டு வச்சாங்க, இப்போ ஹெக்ஸகன் வைக்கிறாங்க. இஸ்ரேலோட இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தன்மை அரேபிய நாடுகளுக்கே வந்த பிறகு நாம் இஸ்ரேலோட பார்ட்னர் ஆகிறதுல அது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி தானே. அது இன்னும் வலுப்பெறணும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரீஜனல் வாரா மாதிரி இருக்கு. இது இன்னும் வைடன் ஆகும்னு நினைக்கிறேன். இது வாரே இல்லைங்கிறேன், இது ஒரு சச்சரவு தான். இது வார்ன்னு நான் ஏற்க மாட்டேங்க. நமக்கு வாருங்கிறது எப்போன்னா, எப்போ நான் ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்களோ இதுதான் வார். நோ பூட்ஸ் அந்த யாரும் பண்ண போகிறது இல்லை. யாருக்கும் அந்த என்னது அந்த தாகம் இல்லை. இல்லை, ஒரு ஏரியல் அட்டாக்ல ஒரு ஆட்சி மாற்றங்கிறது ட்ரம்ப் சொல்வது போல நடந்ததும் இல்லை. ஏரியல் அட்டாக் மூலமாக டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஒரு கண்ட்ரியினுடைய கான்ஃபிடன்ஸ் ஷேக் ஆகும், அதனுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகும், அதனுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் இந்த வம்பு வேண்டான்னு நினைப்பாங்க. டு சே த லீஸ்ட் ஈரானியன் ரெஜிம் இட் வில் பி a shadow of its former self. சந்தேகமே கிடையாது. இந்த வழியில் போக முடியாது அப்படிங்கிறது ஈரானியர்களுக்கு புரிந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ரைட், இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி. தேங்க்யூ.